ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, நம்ம அருணாச்சலம் வெளியே வராதனால சுந்தரவழி மன உளைச்சலில் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போகிறாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிங்கன்னா ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டான்னு வந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம பார்த்த மாதிரி அருணாச்சலத்தை வந்து இல்லீகலாக தான் வெளியே எடுக்க முடியும், லீகலாக வந்து வெளியே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே நம்ம சூர்யா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை அப்பாவுக்கு வந்து இல்லீகலாக வெளியே வர்றது சுத்தமாக பிடிக்காது, லீகலாக மட்டும்தான் வெளியே வரணும் அப்பா என்றைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பாவை வெளியே எடுக்க லீகலாக தான் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் பெயிலில் வரணும் அப்படின்னு ஆர்வத்தோடு வந்து அந்த வீட்டில் குடும்பமே வந்து சந்தோஷமாக அருணாச்சலத்துக்காக காத்துட்ருக்கோம். ஆனால் அருணாச்சலத்தை கூட்டிகிட்டு போக போன சூர்யாவும் ரஞ்சித்தோட அப்பாவும் ரெண்டு பேருமே ஏமாற்றத்தோடு தான் திரும்ப வருவாங்க. திரும்ப வந்ததுக்கப்புறமா சுந்தரவழி வந்து செம்ம கிளி வந்து சூர்யாவை கிழிச்சிருவாங்க. சூர்யா வந்து சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் வந்து என்னை இன்னும் வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கவே இல்லைம்மா, அப்பாவுக்கு வந்து எப்பயுமே வந்து இல்லீகலாக வெளியே வர்றது பிடிக்கவே பிடிக்காதுமா, லீகலாக மட்டும்தான் அப்பா வந்து வெளியே வரணும்னு விரும்புவாங்க அப்படின்னு சூர்யா சொன்னதுக்கு சுந்தரவழி வந்து, உனக்கு எதில் ஈகோ பார்க்கணும்னு தெரியாதா, எதில் நீ சாதிக்கணும்னு தெரியாதா, இந்த விஷயத்தில் போய் நீ விளாண்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி பேசுவாங்க. இதுக்கிடையில் அவங்க வீட்டில் இருக்கிற அந்த பரமேஸ்வரோட அண்ணன் இருக்காங்களே, அவங்க வந்து இந்த வீட்டில் இருக்கவங்களெல்லாம் வெறுப்பேற்றணும் அப்படின்னு சீன் போடுறதுக்காகவே அவங்க பெயிலில் வந்து வெளியே வந்திருப்பாங்க. வெளியே வந்து இந்த குடும்பத்துக்கிட்ட வந்து, அருணாச்சலம் வந்து என்னோட மச்சான், அவரோட சட்டையை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள் அவரோட நினைவாக வந்து இந்த சட்டை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட, நம்ம சுந்தரவழிக்கு அந்த சட்டையை பார்த்தோன்னே ரொம்ப 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 அழுக வந்துடும். நம்ம சுரேகாவுக்கும் தான் அம்மா அழுகிறத பார்த்துட்டு அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப அழுக வந்துடும். உடனே வந்து சூர்யா வந்து, இங்கே பாருங்கம்மா அவங்களோட லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணாதீங்க, நம்ம சுந்தரவழி வந்து சூர்யாவை பற்றி ரொம்ப சீப்பாக நடந்துக்கிட்டா அந்த மாதிரி ரொம்ப அசிங்கமாக சொல்லிடுவாங்க. உடனே நம்ம சூர்யா அதுக்கு என்னங்க பண்ண முடியும், சூர்யாவை பொறுத்தவரை தான் அப்பா என்ன நினைக்கிறாங்களோ அதை நிறைவேற்றணும்னு ஆசை. சுந்தரவழியை பொறுத்தளவில் தான் கணவன் வெளியே வந்தாலே போதும், இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்தாலே போதும், தான் கணவரை பார்த்துட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவழி வந்து இல்லீகலாக கூட ட்ரை பண்ணலான்னு வந்து முடிவில் இருக்காங்க. ஆனால் நம்ம சூர்யா அப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ, அப்பா வந்து நான் நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கேன், அப்பாவுக்கு பிடிச்சது தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பிடிவாதமாக இருக்காங்க. இதுக்கிடையில் பரமேஸ்வரியோட அண்ணன் வந்து குடும்பம் மொத்தத்தையும் வந்து அப்படியே வந்து தூண்டி விட்டுட்டு அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு சூர்யாவையும் வந்து இடையில வந்து கோர்த்துட்டுட்டு அவங்க வந்து போயாச்சு. இப்போ இந்த ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு. இப்போ அந்த பரமேஸ்வரியோட அண்ணன் வந்து பேசினது, அதுக்கப்புறம் வந்து சூர்யா வந்து தான் அம்மாவை வந்து தயவு செஞ்சு அமைதியாக இருக்குமா, இதுக்கு மேலே தான் அவங்களுக்கு லிமிட் அப்படின்னு சொன்னது, அதுக்கப்புறம் நம்ம சுரேகா வந்து கல்யாணத்தை நினச்சி வந்து குமுறி வந்து அழுகிறாங்க. நம்ம ஹரிதாவும் அண்ணனோட கல்யாணத்தை நினச்சி வந்து அவங்களும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. உடனே வந்து நம்ம சுந்தரவழிக்கு வந்து மனசில் வந்து தோணுது, நம்ம ஹஸ்பண்டை நம்மளால் வந்து வெளியே கொண்டே வர முடியாதோ. இதுக்கிடையில் ரஞ்சித்தோட அப்பா வந்து சுந்தரவழியை பார்த்து சொல்கிறாங்க, சுந்தரவழி நீ எப்பயுமே போல்டாக இருப்பியே, ஏன் சுந்தரவழி இப்படி நீ வந்து தேவையில்லாமல் அழுதுகிட்டு இருக்க, எதுக்காக இப்படி கஷ்டப்பட்டு இருக்க, எப்படி இருந்தாலும் நம்ம மச்சானை வந்து வெளியே கொண்டு வந்துடலாம், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தோட அப்பா சுந்தரவழிக்கு என்னதான் ஆறுதல் சொன்னானோ அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, நீ எப்பயுமே போல்டாக இருப்பா, ஆனால் இப்போ வந்து கூனி குறுகி நிற்கிறியா அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை வந்து நம்ம சுந்தரவழியை இன்னுமே வந்து ஹர்ட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம சுந்தரவழி என்ன யோசிக்கிறாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வராமல் நானாவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறாங்க. உடனே வந்து சுந்தரவழி வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து இந்த அருணாச்சலத்தை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து சூர்யா சாரை பற்றி குறை சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹரிதா, சுரேகா, மாதவி, அசோகன் எல்லாருமே வந்து சூர்யாவுக்கு இது என்னதான் புத்தி, சூர்யா வந்து காசுக்கு ஆசைப்படுறான், சூர்யா வந்து காசுக்காக தான் வந்து தான் அப்பா வந்து வெளியே எடுக்க மாட்டேங்கிறான், அப்பா மேலே அக்கறை இருந்திருந்தா இந்த மாதிரி பண்ணியிருப்பானா, அன்பு முக்கியமா இவனுக்கு காசு முக்கியமா, அன்பு தானே முக்கியம், அன்பு முக்கியனால தானே பரமேஸ்வரியோட அண்ணனை வந்து பரமேஸ்வரி வந்து வெளியே எடுத்தா. ஆனால் வந்து சூர்யாவுக்கு கொஞ்சம் கூட அப்பா மேலே வந்து ஒரு இதுவே இல்லையே, ஒரு கருணையே இல்லையே, ஒரு அன்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொட்டி வந்து அவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த முணுமுணுப்பெல்லாம் நம்ம கேட்ட பரமேஸ்வரினால் தாங்கிக்கவே முடியல. குமுறி அந்த இடத்துல வந்து ஓடும் ஒப்பாரி வச்சு அழுகாத குறையா வந்து அழுகுறாங்க. அழுது முடிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே வந்து ரூமை போய் பூட்டிட்டாங்க.
பூட்டவும் நம்ம ரஞ்சித்தோட அப்பா அங்கே நின்றுக்கிட்டு இருந்தவங்க சூர்யா வந்து வெளியே போயிட்டாங்க. அப்போவே வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு சூர்யா வந்து வெளியே போயிட்டாங்க. உடனே எல்லாரும் பேசிட்ட கேட்டு சுந்தரவள்ளி வந்து கதவை பூட்டினோடனே ரஞ்சித்தோட அப்பா வந்து சுந்தரவள்ளி தொற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்ம ஷாக்கு. எல்லாருமே பயந்துட்டு போயிட்டு அந்த கதவை வந்து எல்லாருமே தட்டுறாங்க. சுரேகா வந்து அம்மா திறங்குமா திறங்குமா திறங்குமான்னு சுரேகா கத்துறாங்க. அங்கிட்டு மாதவி வந்து அம்மா திறங்குமா கதவை ஓப்பன் பண்ணுங்கம்மா ஓப்பன் த டோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதவி கத்துறாங்க. ரஞ்சித்தோட அப்பா எல்லாருமே திறங்க ரஞ்சித் வந்து ஆன்ட்டி திறங்க அப்படின்னு ரஞ்சித் கத்துறாங்க. எல்லாருமே இந்த மாதிரி கத்திட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம கல்யாணமும் நம்ம நந்தினியும் கிச்சனில் வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. உடனே அவங்க வந்து கல்யாணனே ஏதோ ரொம்ப அப்படியே சத்தமாக கேட்குதுல நம்ம வீட்டில் என்ன ஆச்சுன்னு தெரியலையே கல்யாணனே அப்படி சொல்ல நம்ம கல்யாணனே என்ன சொல்கிறாங்கன்னா ஆமா நந்தினி ஏதோ வந்து ரொம்ப விசித்திரமாக சத்தம் கேட்குது, எல்லாரும் ஏன் இப்படி கத்திட்டு இருக்காங்க, நம்ம வீடு என்னத்தாயே நம்ம வீடு அமைதியாக இருந்ததான் நம்ம பார்த்துருக்கோம், இப்படி ஒரு சத்தத்தை நம்ம கேட்டதில்லையே தாயே, என்ன ஆச்சு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாக இருக்குமோ வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாண வந்து நந்தினியை வந்து இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ வந்து சுந்தரவள்ளி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்து தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சூர்யா பண்ணது கரெக்டுன்னு தோணுச்சுன்னா கரெக்டுன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சூர்யா உங்களுக்கு பிடிக்கும்னா சூர்யா சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நந்தினி உங்களுக்கு பிடிக்கும்னா நந்தினி க்யூட் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம கல்யாண ஐயாவும் நம்ம நந்தினி வந்து 2 பேர் வந்து ஓடுறாங்க, திடீர்னு ஓடுறாங்க. உடனே பார்த்தா சுந்தரவள்ளி அம்மா வந்து கதவை திறக்கவே இல்லை. அதோட வந்து கல்யாண அண்ணையை வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க, ரஞ்சித்தோட அப்பாட்ட கேட்குறாங்க என்னையா ஆச்சு அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதோட ரஞ்சித் அப்பா வந்து இல்லை கல்யாணம் இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தோம்ல அந்த பரமேஸ்வரி அண்ணன் இருக்காம்ல அவன் வந்து இப்போ இந்த மாதிரி பேசினோடனே சுந்தரவள்ளிக்கு என்னன்னு தெரில மனசு உடைஞ்சு போயிட்டா, நானும் அவளுக்கு ஆறுதல் தான் சொன்னேன், ஆனால் வந்து அவள் உடனே கொஞ்ச நேரத்தில் நாங்கள் எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா சுந்தரவள்ளியை காணோம், பார்த்தா டப்புன்னு வந்து கதவடைக்கிற சத்தம் கேட்டுச்சு, அதோட தான் எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தா சுந்தரவள்ளி ரூம்குள்ளே பூட்டி கதவை பூட்டிட்டா, இப்போ ஏதாச்சும் பண்ணிக்கிட்டான்னா என்ன கல்யாணம் பண்ண முடியும், சூர்யா வேற இப்போ இந்த இடத்துல இல்லை, சூர்யா இருந்தால் ஏதாச்சும் பண்ணி இது பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு பதட்டத்தோடு அவங்களுக்குள்ளேயே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பேசிகிட்டு இருந்ததுக்கு அப்புறமா தட்டுன்னு தட்டுறாங்க. உடனே ரஞ்சித் கிட்ட வந்து அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ அந்த வெளியே வந்து ஒரு ஓஸ் இருக்குல்ல, இந்த டோருக்கு வந்து ஒரு விண்டோ இருக்குது, அந்த விண்டோ வழியாக சுந்தரவள்ளி என்ன பண்ணுறாங்கன்னு பாரு, அப்படி ஏதாச்சும் ஒரு தப்பாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த கதவை உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் கிட்ட வந்து சொல்லி விட்டுறாங்க. ரஞ்சித்தும் போயிட்டு அந்த ஓஸ் வழியாக பார்க்கும்போது சுந்தரவள்ளி வந்து அந்த தூக்கு கயிறு இருக்குல்ல அந்த தூக்கு கயிறை வந்து மாட்டை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உடனே வந்து ரஞ்சித் வந்து ஓடி வந்து அப்பா இவங்க தூக்க மாட்ட போகிறாங்கப்பா ஆன்ட்டி அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. அதுக்கப்புறம் வந்து சூர்யாவுக்கு வந்து டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சூர்யாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க, சூர்யா வந்து காரை வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க, சூர்யா வந்து அந்த காலை எடுக்கலை. இப்போ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதோட ரஞ்சித் வந்து கதவை உடைக்கிறதுக்கு கதவை இப்படி தட்டுறாங்க. அங்கே பார்த்தா சுந்தரவள்ளி வந்து தூக்குப்போட போயிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க தட்டிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த கதவை உடைச்சு சுந்தரவள்ளியை காப்பாற்றுவாங்களா இல்லை சுந்தரவள்ளி வந்து இறந்து போயிடுவாங்களா, நீங்கள் எந்த மாதிரி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து நம்மளை எப்பயுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற எல்லாத்துக்கான சீரியல் ரிவ்யூ உங்களுக்கு வரும். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா இதுக்கு அடுத்த வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள், என்ன நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.